Hello guys, welcome back. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படி நம்புறேன். OnePlus அவங்களோட லேட்டஸ்ட் ஸ்மார்ட்ஃபோன் OnePlus Nord CE3 Liteோட லான்ச் டேட்டா ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 4 அன்னைக்கு நைட் 7 o'clock இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. இப்போ இந்த ஸ்மார்ட்ஃபோனோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் இந்த ஃபோனை நீங்க வாங்கலாமா வேணாமா இல்ல இந்த ஃபோனோட பேர் மட்டும் தான் பெருசா இருக்கா இல்ல இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ்மே பெருசா இருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். So, let's get started. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட டிசைன் பத்தி பார்க்கலாம். டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மியோட 10 ப்ரோக்கு ரொம்பவே சிமிலரா இருக்குன்னு தான் சொல்லணும். கலர் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. இதுல கேமரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி 10 ப்ரோல 2 கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து 2 கேமரா மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா செகண்ட் கேமராக்குள்ளால இன்னும் ஒரு கேமரா இருக்கும். ஸோ மொத்தமா 3 கேமரா செட்டப்போட தான் வருது இந்த ஸ்மார்ட்ஃபோன். ஃபோனோட டிஸ்பிளே பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz IPS டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான AMOLED டிஸ்பிளேயுமே உங்களுக்கு கொடுக்கல. OnePlusோட சிக்னேச்சரான ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னா அந்த அலர்ட் ஸ்லைடரை நம்ம சொல்லலாம். அதுவுமே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்கல. பேசிக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆன போன்ஸ் வந்து ரீபிராண்டிங் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரியல்மி 10 ப்ரோவோட ரீபிராண்டிங்கா இருக்குமோன்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்கு இந்த ரெண்டு போனுக்கும். ஸோ கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு சில ஃபீச்சர்ஸ் அங்க குறைச்சி இங்க ஏத்தி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தான். சரி, அதை கூட சும்மா விட்டுலான்னு வச்சுக்கோங்க. இதோட ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 695 ப்ராசஸர் தான் தரப்போறதா சொல்லியிருக்காங்க, which is really bad. ஏன்னா அது வந்து போற வெர்ஷன் OnePlus Nord CE 2 லைட்லயுமே பாத்தீங்கன்னா அதே ப்ராசஸர் தான் கொடுத்தாங்க. இது ஒன்றும் அப்படியே பயங்கரமான ப்ராசஸர்ல நீங்க வந்து திரும்ப அதே ப்ராசஸர் எல்லா ஸ்மார்ட் போன்லயும் வச்சு கொடுக்கிறதுக்கு ஆப்பிள் கம்பெனியுமே பாத்தீங்கன்னா அவங்களோட சேம் ப்ராசஸர் வந்து அடுத்த ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது iPhone 13ல உள்ள ப்ராசஸர் வந்து 14ல கொடுத்திருந்தாங்க. iPhone 13ல உள்ள ப்ராசஸரே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸரா தான் இருந்துச்சு. அதனால அதை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிக்கலாம். பட் Snapdragon 695 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் கிடையாது. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல நார்மல் யூஸுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் போன் ப்ராசஸர் தான். அதையே போன வருஷம் வந்த போன்ல வச்சுக்கிட்டு இந்த வருஷமா அதே கொடுத்தா நம்மளெல்லாம் என்ன நினைக்கிறாங்க OnePlus அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனை இவங்க 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க போறது கிடையாது. கண்டிப்பா 20,000 அரௌண்ட்ல தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட ப்ராசஸர் வச்சு கொடுக்கறது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். சரி, அப்ப இந்த போன்ல என்னதான் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமரா வந்து ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். போன வாட்டி வந்து 64 MB கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி 108 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம லைவா யூஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த கேமரா எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி 33 வாட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பேட்டரி பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பிரைமரி கேமரா 108 MB இருக்குல்ல, இது மட்டும் தான் நல்லா இருக்கும். மற்ற ரெண்டுமே 2 MB தான் கொடுத்துருக்காங்க. சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 கேமரா இருக்குப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து காமிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுமே வேஸ்ட் தான். வேற என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு OnePlus Nord CE 2 லைட்ல இருந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் இருக்குல்ல, அது வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படியே மூவ் பண்ணி சென்டர்ல வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நான் கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுல இன்னொரு ஆப் உங்களுக்கு வச்சிருக்காங்க. உங்களால 1080p தான் மேக்ஸிமம் ரெசல்யூஷனே உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் 10,000 12,000 ரூபாய்க்கு வர போன்ஸ்லயே வந்து உங்களால 4K ரெக்கார்டிங் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் இதுல வந்து உங்களால ஃபுல் HD அதுவும் உங்களால 30 fps தான் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இந்த ஸ்மார்ட் போனோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதுவுமே எனக்கு கீ ஃபீச்சரா தெரியல. எல்லாமே ஆல்ரெடி ஒரு 2 வருஷமா எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் வந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் தான் அங்கங்க பிச்சு போட்டுருக்காங்க இந்த ஸ்மார்ட் போன்ல. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போனை நீங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிரைஸ் தான் சொல்லணும். ஏன்னா பிரைஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா நமக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து ரிவீல் ஆகல. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அரௌண்ட் 18,999 to 20K அரௌண்ட்ல தான் லான்ச் ஆக போகுது. அந்த பிரைஸுக்கு தான் இது லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா ஒரு நல்ல சாய்ஸ் கிடையாது. அரௌண்ட் 15,000 16,000ல லான்ச் ஆச்சுன்னா இதை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லலாம். அப்பயுமே இந்த ப்ராசஸர் வந்து பழைய ப்ராசஸர் தான். ஸோ இது வந்து நீங்க எதுக்காக வாங்குறீங்கன்றத பொறுத்து தான் நீங்க வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு பேசிக்கான டாஸ்க் எல்லாம் பண்றதுக்கு ஒரு OnePlus பிராண்ட்ல இருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும், OnePlusல இருந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருச்சு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஃபீச்சருமே இந்த வாட்டி உங்களுக்கு கொடுக்கல. உங்களோட ஆக்சுவல் நீட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த போனை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். இல்ல பாசிட்டிவா சொல்லணும்னா இப்படி சொல்லிக்கலாம், இந்த போனோட டிசைன் கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி இதுல உள்ள எதுவுமே புதுசா கிடையாது. எல்லாமே அதர பழசான விஷயங்களை தான் உள்ள போட்டு இந்த ஸ்மார்ட் போனை வந்து மேக் பண்ணிருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.